இருக்கிறாங்க. இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு இது ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கிஸ் பண்றாங்க. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ டபக்குன்னு அவருடைய இடது கையை வச்சு தடுத்துறாப்ல, அதாவது கையை வச்சு தடுத்துறாப்ல, கிஸ் கொடுக்க விடாம. சரியா? அதை பார்த்துட்டு ஓகே பிடிக்கலையா, சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கிளம்பி போறாங்க. அவரு இல்ல நீ பார்த்து போயிருவியா, நான் வேணா டிராப் பண்ணட்டா, அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பாக்குறாரு, ஐயோ தடுத்துட்டனே அப்படின்னு கையை பாக்குறாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனி அங்க போய் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு உட்காந்து நைட் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் வெப் சீரிஸ் நம்ம சேனல்ல போட்ட கிங் த லேண்ட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெப் சீரிஸ் வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு கிசிங் சீன் வரும். அதை பார்த்துட்டு கமான் கமான் கிசரி கிசரி கமான் லிப் கிஸ் அட்ரா என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு வாவ் சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க. டக்குனு இவங்க வந்து அடியே நிறுத்துறி அப்படின்னோடனே என்னடி ஆச்சு ஏன்டி ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னோடனே ஒன்னுடி இந்த லிப் கிஸ் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னோடனே அப்படியே பாக்குறாங்க. என்னடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு, என்ன உனக்கு அவருக்கு எதுவும் கிஸ் நடந்துச்சா, எதுவும் கிஸ் பண்ணியா? அதாவது ஆமா நான் ஒரு இதாயிருச்சு, என்னாச்சு பிளாக் பண்ணிட்டாரு. புரியல, நீ பிளாக் பண்ணியா அவர் கிஸ் அடிக்க போகும்போது கையை வச்சு தடுத்தியா அப்படின்னோடனே நான் இல்ல அவர் தான் நான் கிஸ் பண்ண வரும்போது டப்புன்னு கையை வச்சு தடுத்துட்டாரு அப்படின்னோடனே அவங்க அப்படியே விழுந்து சிரிக்கிறாங்க. ஐயோ போச்சுரா ஒரே அசிங்கமா போச்சு அப்படின்னு சிரிக்கிறாங்களா இவங்க. ஐயோ கம்முன்னு இருடி எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க விழுந்து சிரிக்கிறாங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு அப்படிங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா நைட் 12 மணி ஆச்சு, வெளியே எங்க கிளம்புறாரு போல. என்னடான்னு பார்த்தா ஆளு உட்காந்து ஒயின் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இவ்வளவு தூரம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படிதான் அவங்களால குடிக்க முடியுதோ தெரியல. ஒயின் ஒரு பாட்டிலையும் காலி பண்ணிட்டு சரி வேற வழியில வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அங்க எப்பயும் போல வாங்க போறாங்க. சோ பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் இருக்குன்னு போல இருக்கு. அங்க போனோடனே வாங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வர்றாங்க. ரெண்டு பேரும் வரும்போது நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கொஞ்சம் சுட்டித்தனமான ஆள், அதனால வால் செட்டப் பண்ணிட்டே வர்றாங்க. கம்முன்னு வாடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சரக்குலாம் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டின் பீர் எடுக்கிறாங்க. வேணாண்டி சொன்னா கேள்வி அப்படின்னு குடிச்சிருக்க, பரவாயில்ல எனக்கு இன்னும் குடிக்கிறோம் அப்படின்றப்ப இல்ல வேணாம் இல்ல இது வேணும் இல்ல வேணாம் இல்ல வேணும் அப்படின்ட்டு டப்புன்னு அந்த பாட்டில வந்து தூக்கி விட்டுறாங்க. அதாவது அந்த டின் பீர் ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இவங்க இருக்காங்க அப்படின்றக்காக ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அது என்னடா இவர் மூக்கிலே போய் பொட்டார்னு படும். ஐயோ கத்த முடியாம அப்படியே வாயை புத்திக்கிட்டு போவாரு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோ ஏண்டி யாருமே பற்றுச்சு போல இருக்கு இருடி அப்படின்ற மாதிரி தேடி போறாங்க. பார்த்தா இவர் அப்படியே பின்னாடி கூடிய ஐயோ கத்த முடியலையே என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு மெதுவா பின்னாடி கூடிய வருவாரா இல்லையா. இவங்க தேடி வரும்போது யாருமே இருக்க கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோனிக்கிட்டே போய் கரெக்டா மாட்டுவாரு. சார் நீங்களா அப்படின்ற மாதிரி பாப்பாங்க ரெண்டு பேரும். அப்படியே ஹீரோயினையும் ஒரு மாதிரி பேசாம இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போகும்போது வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுல. சோ கொஞ்சம் இதா தான் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. அதாவது ரெண்டு பேரும் பேசாம அமைதியாவே இருக்காங்க. டக்குனு இவர் வந்து அந்த டின் பீர் எடுத்து கையில கொடுக்குறாரு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பாக்குறாங்க. ஓ அப்ப இது உங்க மேல தான் பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. அவங்க பார்த்தாங்க இருந்தாலும் அப்படியே அமைதியா வந்து என்னடியே ஒரு வழியா கண்டுபிடிச்ச போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே எல்லாம் கிளம்பி வெளியே வர்றாங்க. நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்ட் வந்து நாங்க பில் போட்டுட்டு இருக்கும்போது இவங்க இங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்கல்ல. அப்ப வந்து அவங்க பாக்குறாங்க ஆக்சுவலி வந்துட்டு நீங்க ஆல்ரெடி நிறைய குடிச்சிருக்கீங்க அப்புறம் எதுக்கு திரும்பவும் அப்படின்னு இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டா இருந்துச்சு அதனாலதான் அப்படின்னு எனக்கு புரியுது அது எம்எல்ஏ தானே அந்த மிஸ்டேக் அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இல்ல மிஸ்டேக்லாம் சொல்லல இல்ல எனக்கு புரியுது நான் வந்து உங்ககிட்ட ஆக்சுவலி சாரி கேட்கணும் சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. இல்ல நீ மன்னிப்பிக்க தேவையில்ல ஆக்சுவலி நான் தான் சாரி கேட்கணும் அப்படின்னு என்னதுக்கு நீங்க எதுக்கு சாரி கேட்கணும் அது வந்து அப்படின்னு கரெக்டா அவங்க ஃப்ரெண்ட் வராங்களா இல்லையா அவங்க வேமா நான் இருக்கேங்கிறதே மறந்துருங்க நீங்க தாராளமா எப்பயும் போல பேசுங்க அப்படின்னு ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் வந்து ஒண்ணுமே சொல்லல. ஆக்சுவலி ஹீரோயினி வந்து வா போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்ல என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுறாப்ல. இப்ப என்ன அப்படின்னா நம்ம ஹீரோக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. ஒரு பொண்ணு கிஸ் பண்ண வந்து அதை டொபுக்குன்னு தடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு அசிங்கம். அது மட்டும் இல்லாம அது வந்து நமக்கு பிடிச்ச பொண்ணு வேற அப்படின்றப்ப கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கோட கில்ட்டியோட இருக்காப்ல. சோ இவருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாப்ல. வந்தவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பேப்பர்லாம் கசங்கி இருக்கு. என்னது இது ஏன் இந்த இதெல்லாம் கசங்கி இருக்கு அப்படின்னு எடுத்து பாக்குறாரு. சோ அப்பதான் அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் எல்லாம் பார்த்த ஞாபகம் வருது அவர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து. என்னன்னா நம்ம பேக்கியோ இருக்கார்ல அவருடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஆஃபர் இருக்குன்னு போட்டிருக்குது. அவருடைய பிளட்ஸ் எல்லாமே சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் மேல ஒரு சந்தேகம் இருக்குதா செய்யுதுன்ற மாதிரி போலீஸ் சைடுல இருந்தும் சொல்லியிருக்காங்க. ஆனா அட்டாப்சி ரிப்போர்ட் வந்து அவருக்கு சாதகமா தான் வந்திருக்குது. சோ அவர் மேல எந்த தப்பு இல்லைன்ற மாதிரி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது நம்மள வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கிராஸ் செக் தானே பண்றோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இது எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காப்ல. சோ இவர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு எந்திரிச்சு போய் அவர் வந்து எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பார்ல அந்த கேஸ் நிறைய கேஸ் டீடைல்ஸ் அது எல்லாத்தையும் அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறாரு. என்னன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறாரு. இப்போ அங்க காணாம போன பாடி எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாதான் செத்தது யாருன்றது நமக்கு தெரியும். சோ இப்போ 20 வருஷம் கழிச்சு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஓகே பட் 20 வருஷம் கழிச்சு எதுக்காக இந்த கொலை நடக்குது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி அவருக்குள்ளேயே அவர் வந்து ஒவ்வொரு எவிடன்ஸையும் வந்து மார்க் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இவர் வந்து அந்த பாடி கிடைச்ச இடத்த அந்த ஸ்பாட்டையும் ஸ்பாட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதே நேரத்துல பேக்யாங்கோட ஒய்ஃபோட பாடியிலையும் சில காயங்கள் இருந்ததை பார்த்திருக்கோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த கால் கிடைச்சப்ப அந்த கால்லையும் சில காயங்கள் இருந்தது. சோ இந்த கில்லர் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி தான் கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட
ஹீரோட ஃப்ரெண்டும் கொடுத்திருப்பாரு, இல்ல ஆக்சுவலி ரீசெண்டா ஒரு சில போட்டோஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, அது எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளும் சரிதான், இப்ப நடந்திருக்க இந்த கொலையும் சரி, எல்லாமே சேம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு, ஓகே 20 வருஷம் கழிச்சு திரும்ப வெளியே வந்து அதுவும் ரொம்ப குரூஷியலா கொள்றான் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம இவனுடைய பாடி எல்லாம் கிடைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட்டுகளுக்கு நடுவில் இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப வந்துட்டு வெறித்தனமா, அதாவது ஒரு சைக்கோத்தனமா நடந்துக்கிறான் இந்த கில்லர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ இந்த பாடி எங்க மிஸ் ஆனது, வெறும் கால் மட்டும் கிடைச்சிருக்கல, மிச்ச பாடி எங்க இருக்கும், இந்த இடத்துல வச்சு கொண்டிருக்கான், அப்போ கண்டிப்பா இந்த ரிவர்க்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அந்த டிடெக்டிவ் வந்து கால் பண்றாரு. அப்படி கால் பண்ணிட்டு, சாரி ரொம்ப லேட்டா கூப்பிட்டதுக்கு அப்படின்னு, இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி வந்துட்டு அந்த பாடி கிடைக்கல. ஆமா கிடைக்கல, ஏன் வந்து நீங்க சாங்சங் ரிவர் அதுல வந்து தேடி பார்த்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அங்க இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நான் மொத்த கிராமத்தையுமே வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. சொல்ல போனா நீ சொன்ன அந்த ரிவர் இருக்குல்ல, அதுல கூட டைவர்ஸ் விட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஆழத்துக்கும் போய் பார்த்துட்டாங்க, அப்புறம் கூட எதுவும் பாடி கிடைக்கல அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே எனக்கு புரியுது நீ சொல்ல வர விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போனை கட் பண்ணிடுறாரு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த டிடெக்டிவ் சொல்லிப்பாருலப்பா, அந்த ரிசர்வ் ஏரியாவா இருக்கக்கூடிய நதியில அந்த ரிசர்வ் ஏரியாவா இருக்கக்கூடியது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமா உள்ளது, அங்கெல்லாம் வந்து யாரும் போக மாட்டாங்க அவ்வளவா, சோ அந்த இடத்த விட்டு மற்ற எல்லா இடத்துலயும் தேடி இருக்கேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரை கட் பண்ணிடுறாப்ல. அப்படியே மறுநாள் காலையில இங்க நம்ம ஹீரோட ஆபீஸ காட்டுறாங்க. இங்க ஆபீஸ்ல பாக்கணுங்க ஒரே கூத்தா இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவை பாக்குறாங்க, கிஸ் அடிச்சு வேணாம்னு சொல்லிட்டானே கடுப்புல. அதே மாதிரி ஹீரோவும் தூங்கல, ஹீரோயினியும் தூங்கல, நைட்டு பொறுக்க இங்க சுத்திட்டே இருந்தாங்களா, கண்ணுல ஒரு மாதிரியா இருக்கும். ஹீரோட ஃப்ரெண்டு பாக்குறாப்ல, என்ன ரெண்டு பேருக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு, ஏன் எதுவும் ஓவர் டைம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் இல்லையே நான் சரியா தூக்கம் வரல அதனால தூங்கல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவர் வந்து ஆக்சுவலி மேடம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வேமா கத்துறாங்க. அப்படியே பாக்குறாங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ல அப்படியே மிரண்டுறாப்ல, கொஞ்சம் பதுசா பேசுறா அப்படின்ற மாதிரி. மேடம் எதுவும் பிரச்சனையா, அதெல்லாம் அந்த பிரச்சனை இல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்து பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்லி டம்மு ஸ்டேப்லர் போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன் இந்த ஸ்டேப்லர் ஒர்க் ஆகல, ஒரு நிமிஷம் இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டு கொடுக்குறா, பின்னு காலி அடிச்சா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ வந்துட்டு, மேடம் ஆக்சுவலி எனக்கு உங்களால ஒரு ஹெல்ப் ஆகணும், உங்களுடைய ஊர்ல வந்து அந்த சாங்சாங் ரிவர் இருக்குல்ல, அதை பத்தின விவரங்கள் தெரியணும் அப்படின்னு. அதை பத்தி தெரியும்னா ஜியோகிராஃபி போய் பாருங்க அதுல தெரியும் அப்படின்றாங்க. மேடம் இல்ல எனக்கு புரியல, ஆக்சுவலி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் எனக்காக ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, ஓவர் டைம்லாம் நான் வர முடியாது, ஒர்க் டைம் தான், சும்மா ஓவர் டைம் கூப்பிடுறது, சாயங்காலத்தை கூட்டு போறது, நைட் நேரத்தை கூட்டு போறது, இதெல்லாம் ஆகாது பாத்துக்கோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க வந்து வேலையை பாருங்க நான் வர்றேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க. சோ நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, ஹீரோட ஃப்ரெண்டுக்கு புரியல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் கேட்கறாரு, என்னடா அது ஏதோ தப்பா இருக்கே ரே, என்ன நினைச்சு மச்சான் நீ கேட்கிற கொஸ்டின் கரெக்ட், பட் அதை யார்கிட்ட கேட்கறேன்னு இருக்கு, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அதனால எனக்கு இதுக்கு என்னன்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் சாப்பிட போறாங்க. சோ லஞ்ச் டைம் அப்படின்றப்ப சாப்பிடறதுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் உட்காராங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டும் போய் உட்காரும் போது அப்ப ஹீரோ கேட்கிறாரு, இல்லடா ஆக்சுவலி வந்துட்டு இந்த மிஸ் லிம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவங்க மேரிடான்றது எனக்கு தெரியாதுடா, ஆனா ராத்திரி ஆனா அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க, ஓவர் டைம் ஒர்க் சொன்னாலும் அவங்க பெருசா அதை இது பண்ணிக்கல, எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிடுறாங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமாடா ரைட் டைம்ல வந்துட்டு எந்த ஒர்க் இருந்தாலும் அதை வந்து பார்க்க மாட்டாங்க, நைட் வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடுறாங்கடா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அப்படின்னு. இருக்கலாம், மேபி வந்து அவங்க வீட்டுக்காரர் அதை ஒத்துக்காம இருக்கலாம், நைட் வந்து அன்னைக்கு கூட வந்து ஏதோ பப்புக்கு போயிருந்தப்ப செஸ்ட் பெயின் வந்ததா சொன்னாங்கல்ல, ஆமால அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஹீரோயினி அது போக அந்த ஆக்டர் ரெண்டு பேருமே வர்றாங்க. வந்து சாப்பிட உட்காரும்போது அந்த ஆக்டருக்கு கொஞ்சம் காதல விழுந்துட்டு டக்கு நம்ம ஹீரோயினி பக்கத்திலே போய் உட்கார்றாப்ல. இந்த ஆக்டர் வேறனே தான் அங்க வந்து பக்கத்துல உட்கார்றான். என்ன பண்றான்னா உட்கார்ந்துட்டு அப்படியே சரி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்னு. டேய் பாக்குறவங்க தப்பா எடுத்துப்பாங்கடா நம்ம ஹீரோயினி சொல்ல, ஏய் அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, நமக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே விடு பாத்துக்கலாம் அப்படின்னு இவர் நக்கலா பேச, அவங்களும் ஒரு கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிட, இதை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்க்க அவர் அப்பத்தே வந்து நூடுல்ஸா என்னன்னு தெரியல ஏதோ ஒரு இதை குடிச்சுக்கிட்டு இருப்பாரு, டபக்குன்னு ஒரே துப்பிடுவாரு, அப்படியே பொறையறி போய் ஐயோ அப்படின்னு. கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோ தண்ணி இந்த குடிக்கிற அப்படின்னு தண்ணியை குடிக்கும்போது ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கனால நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் பண்ற அந்த சேட்டை எல்லாம் பார்த்து இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாரு, ஐயோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ என்னமோ அப்படின்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பண்ற சேட்டையே அந்த மாதிரி தான் இருக்கும், இவங்க அப்படியே அடிக்க அவங்க அப்படியே தொட பேச இப்படி இருக்கும் போது அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருவாரு, வேற மாதிரி நினைச்சிருவாரு ரெண்டு பேரும் இதுல இருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ அப்படியே என்னாச்சு இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு திரும்பி பார்க்கலாம் போகும்போது இவர் வேறனே துப்பிடுவார், டேய் என்ன பண்ற நீ என்னை சாப்பிட விட போறியா இல்ல என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்காரு, இல்லடா சாப்பாடு கொஞ்சம் புறையறிச்சு வேற ஒன்னும் தப்பா எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அங்க பாக்குறாரு. பார்த்தா எப்பயும் போல இவர் வந்து டக்குனு ஒரு தண்ணி எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாப்ல, கொடுத்துட்டு அந்த ஸ்நாக்ஸை கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்துட்டு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாக்கணும் அப்படியே கிடு ஐயோ என்னடா நடக்குதுக்கே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆக்டர் பையன் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பாட்டு கட்டிட்டே வர்றான், வந்துட்டு அவனுடைய ஆபீஸ் ரூமுக்கு வர்றான், வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அங்க லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய கதவுக்கு கீழே கேப்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லெட்டர் வந்து வச்சுட்டு போறாங்க. சோ அதை பார்த்த உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு போய் அந்த லெட்டர் எடுக்கிறான், எடுத்து என்னடான்னு படிச்சு பார்ப்போன்னு படிச்சு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு சீனியர் எம்ப்ளாயி அவங்களோட உண்மையான அடையாளத்தை மறைச்சிட்டு போய் சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது. இதை பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், என்னடா
என்னது அப்படின்னு டக்குனு அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு, சார் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? சாப்பிட்டு முடிச்சிட்டேமா, எதுவும் பிரச்சனை சார், ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் எப்பயும் போல இருக்கு அப்படின்னு, இந்தாங்க சார் உங்களுக்கான கோல்ட் காஃபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அவங்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை படிச்சு பாக்குற அதே மாதிரி தான் இருக்குது. சரி ரைட், இது யார் தெரியல, இந்த பேப்பர் யார்ட்டையும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கிரஷர் மிஷின்ல போட்டு அந்த பேப்பரை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டுறான். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ஒரு சின்னது குளம் மாதிரி வந்து ஒரு இடத்துல தேங்கி நிற்கும். சோ அந்த இடத்துல வந்து பாக்குறாரு, நின்று பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டை பார்த்து இது சரிப்பட்டு வராது, கண்டிப்பா திரும்ப தேட சொல்லணும்னு சொல்லிட்டு நேரடியா டிடெக்டிவ்க்கு போன் அடிச்சு எனக்கு திரும்ப இன்னொரு தடவை தேடணும் நீங்க அப்படின்னு அவர் நேரடியா சீஃப்ட சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொன்ன உடனே சீஃப் எம்மா உடனே வர ஆபீஸ்ல, அரே என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உன் இஷ்டத்துக்கு ரிவர் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு வந்து இழுத்துக்கிட்டே இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, யாரை கேட்டு நீ முதல்ல வந்து திரும்ப அங்க சர்ச் பண்றதுக்காக இது பண்ண இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே, சார் திரும்ப சர்ச் பண்றதுல என்ன சார் இருக்குது, பாடி கிடைச்சா வேணாங்கதா, டேய் அதுதான் ஆல்ரெடி எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்தாங்களோட, பாடியே கிடைக்கலடா, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவர் கேட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்ல சார், திரும்ப ஒரு தடவை சர்ச் பண்ணி ஆகணும்னு இவர் ஒரு மாதிரியா பேசி கடைசியில் அவர் இங்க பார், இனிமே என்ன நடந்தாலும் சார் அந்த கேஸ் பத்தி அதுக்கு நீ தான் முழு பொறுப்பு, ஏத்துக்குவியா அப்படின்னா சொல்லி நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன், போய் தேடிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் அப்படியே ஒரு மாதிரியா சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இவர் அப்படியே உட்கார்ந்துறாப்ல. அப்பதான் நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க, சோ இவர் வந்து அந்த கேஸை பத்தின நிறைய விஷயங்கள் தான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு, நம்ம தான் இவரை தப்பா எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் கோவத்துல அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கட் பண்ணி நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. ஹீரோனி ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வருவ நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ முன்னாடி போய் சீட்டு போடு, நான் கண்டிப்பா வந்துடுறேன். என்ன அங்க வந்து சில ஹோட்டல் எல்லாம் கியூ நின்று தான் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி அங்க கியூ நின்னுட்டு இருக்காங்க. இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஆமா கியூ இருக்கு, எப்படியும் ஒரு 10 நிமிஷம் நான் நினைக்கிறேன், சரி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ அங்க பாரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு இவங்க சொல்லிடுறாங்க. அந்த நேரத்தில் இவங்க சொல்லிட்டு நிக்கிறாங்க இல்லையா, கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வரப்பல, அவர் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனை பார்த்துட்டு, ஓ மிஸ் லிம் நீங்களா, இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, நல்லா இருக்கு, நீங்க என்ன இங்க அப்படின்னு, இல்ல ஆக்சுவலி நான் இங்க வந்து ரெகுலரா வருவேன், எப்பவுமே சாப்பிட வருவேன் அப்படின்னு. ஓ அப்படியா, இந்த இடம் நல்லா இருக்கும், எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் என் ஃப்ரெண்டு இங்க தான் சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. சோ அப்படியே டக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓ அப்படியா அப்ப தனியா தான் வந்திருக்கீங்க, அப்படியே நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் நிக்கிறப்பல இவங்க எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி டக்குனு போன் வந்துருது. சொல்லுடா எங்க இருக்க, நான் வந்துட்டேன் பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னு அவர் பேசிருக்கும் போதே, அது ஒண்ணு அப்படி ஒரு ரவுண்டு அப்படி லெஃப்ட் அப்படி வா அப்படின்னு தாலு பத்தி சொல்லிட்டு இருக்காரா. இப்போ என்னன்னா அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குனு சொல்லிடுறாங்க, இங்க பாரு வெறும் வயித்தோட தான் ஒயின் சாப்பிடணும், அப்பனா தான் நல்லது, நீ பாட்டுக்கு ரொம்ப போட்டு எதுவும் தின்ட்டு வந்துடாது எதையும் அப்படின்னு சொல்லும் போதே டக்குனு கேட்ச் பண்ணிடுறாங்க. ஆஹா ஒயின்னாலே அது யாரு, நம்ம ஹீரோ தான். சோ டக்குனு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடு ஒண்ணு குடுன்னு அப்படியே மெதுவா நகண்டு ஓட பாக்குறாங்க. பட் இவங்க போறப்ப முன்னாடி டபக்கு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு, நின்னுட்டு அப்படியே பாக்குறாரு. நீங்க என்ன பண்ற, ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமே, சாப்பிட வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வாங்க எல்லாம் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே செட்டா போய் உட்கார்றாங்க. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்டு கூடயும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கூடயும் 4 பேர் அப்படியே செட்டா வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ என்னன்னா இவங்க எல்லாரும் உட்கார்ந்து சரக்கு அடிக்கணும், சாப்பிடணும், இது 2 தான் வந்திருக்காங்க. சோ சாப்பிட்டுட்டே சரக்கு அடிக்கிறனால இவங்க சரி என்ன பேசுறது தெரியல, எல்லாமே லேட்டா வருது, வெறும் சரக்கு மட்டும் இருக்கு, சாப்பாடு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசியிருக்காங்க. 2 பேரும் சும்மா ஜஸ்ட் ஃபன்னா வந்துட்டு நம்ம யாரு ஆக்டர் இருக்கார்ல கோவான், அவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தா எல்லா பொண்ணுங்களுக்கு கிரஷ் ஆகுமா இல்ல என்ன ஏது அப்படின்னு சும்மா எதனால அவனுக்கு பிடிக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோ, டேய் வேற எந்த டாபிக்குமே கிடைக்கலையடா, ஏன்னா இப்படி பண்ணிக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு ஃபன்னான விஷயமாடா, ஏன்னா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு கத்தும்போது, டேய் எனக்கு இது ஃபன்னடா அப்படின்னு அவங்க அப்படியே பார்த்து, ஏங்க இது ஃபன்னாவாங்க இருக்கு அப்படின்னு, ஆமா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே பாக்குறாரா. ஐயோ எப்ப பார்த்தாலும் என்ன இந்த ஆக்டரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுல நம்ம ஹீரோயினிட்ட வேற ஆக்சுவலி இந்த கோவான ஆக்டர் இருக்கான்ல, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கானா, என்ன பொண்ணுங்களுக்கு அவனை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க அவங்க அப்படியே பாக்குறாங்க, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சும்மா சொல்லுடி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு, இல்ல அவன் வந்து நல்ல சாமிங்கா இருக்கான், சோ அப்படி இப்படின்னு சொல்லவும் இவர் அப்படியே இன்னொரு பீர் ஆர்டர் பண்ணிருந்தல எங்கது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிறாரு. டப்புன்னு அவங்க அப்படியே கொண்டு வந்து அந்த ஸ்பைசி ஃபுட் எல்லாம் வைக்கிறாங்க. பயங்கரமா எல்லாரும் குடிச்சிருக்காங்க. அதுலயும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரி ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் சரி 2 பேரும் குடிச்சிட்டு அப்படியே போதையில தள்ளாடிட்டு இருக்காங்க. டேய் வாடா அப்படின்னு கிளம்புனா, ஹீரோ எனக்கு இன்னொரு பாட்டில வச்சு, டேய் கடையவே க்ளோஸ் பண்ணிட்டாரா, வந்து தோடா ஏன்டா படுத்துற அப்படின்னு வம்படே எழுத்துட்டு போறாங்க. அதுவும் இல்லாம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வேற அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு, அதுவும் கார் வந்து இப்ப டிரைவ் பண்ண முடியாதுல ஹீரோவால, சோ ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாக்குறோமே ஹீரோவோட ஃப்ரெண்டு, இது எதுக்கு டைட்டாவே இருக்கு, இப்ப ஒரு விஷயத்த போடணுமா, எரிச்சலா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது டப்புன்னு அப்படியே திரும்பி பாக்குறாரு. யாரியா நீ, எங்கயா காய் அப்படின்னு சொன்னேன், எங்க மச்சான் அப்படின்னு, சார் நான் ஆக்டிங் டிரைவர், டேய் நான் பின்னாடியா இருக்கேன். இவர் ஒரு பக்கம் அடிக்க, சரி மச்சான் சாரி மச்சான் கொஞ்ச நேரம் ஓவர் ஆகி போச்சு அதான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இது பண்ண, இப்படி ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுலயே வந்து என்னன்னா ஹீரோ ஹீரோயினியும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்கும்போது 2 பேருக்குமே நாக வருது. அவங்க கிஸ் அடிக்கிற சீன் தான் கொஞ்சம் கில்ட்டா தான் இருக்கு போல இருக்கு 2 பேருக்குமே. இவரும் கேக்குறாரு, ஆக்சுவலி அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா அப்படின்னு, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. சோ எல்லாரும் வந்து இறங்கினோடனே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை வந்து தூங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு அவரும் சரி பார்த்து இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பார்க்கணும். இவங்க ஏதாவது திரும்பி பார்க்கும்போது, கடைசி வரைக்கும் நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல, 2 பேரும் கிஸ் அடிப்பீங்கன்னு நினைச்சேன், கிஸ்ஸே அடிக்கல, 2 பேருமே வேஸ்ட் தான் போல இருக்கு, டம்மி பீஸ் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. சோ இவ்வளவு நேரம் அவங்க போதையில் இல்லைங்க, போதையில் இருந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே இங்க அந்த ரிவர்
லிவரை காட்டுறாங்க, அந்த குட்டை மாதிரி இருக்கு அதை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ இங்க தானே பாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல, அதே மாதிரி அதுல இருந்து ஒரு பாடி அப்படியே மேல வருது. அங்க இருக்கிற நிறைய பேர் அப்படியே அந்த மீன் பிடிக்க வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. சோ பயந்துட்டு டைரக்டா போலீஸுக்கே கால் பண்ணிடுறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சுறாங்க. நம்ம ஹீரோ படிச்சு சொன்னாரு இங்க உள்ள பாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு, எவனுமே கேட்கல. கடைசியில பார்த்தா அந்த ரிவர்ல தான் பாடி இருந்திருக்குது. சோ பாடியும் வெளியே வந்துருச்சு. இதோட இந்த எபிசோட முடிச்சுறாங்க. ஓகே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.